ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சோம்பேறி சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நாங்கள் ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்துக்கிட்டோம். 1.5 ஸ்பூன் அளவு உப்பு, 1.5 ஸ்பூன் அளவு வீட்டு குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, தயிர் ஒரு 1.5 கரண்டி. ஸோ உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ தேவைன்றது சேர்த்துக்குங்க. இப்போ நாங்கள் எடுத்துக்கிறது ஒரு 1/4 கிலோ சிக்கன் அளவுக்கு. ஸோ நீங்கள் 1/2 கிலோ போகிறீங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் டபுள் ஆக்கிடுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அப்படியே வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணதெல்லாம் சேர்த்து அதில் சேர்த்துருவோம். கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு அப்படியே கையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சுருங்க. ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் தேவைக்கு தகுந்த மாதிரி ஊற வச்சிடலாம். இது சோம்பேறி சிக்கன் நாங்கள் சொல்கிறதுக்கு காரணம் சிக்கன் சோம்பேறி கிடையாது. நம்ம செய்கிறதுக்கு சோம்பேறித்தனமாக ஈஸியாக செய்கிறதுக்கான டிப்ஸ் இது. லெமன் ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சிக்கலாம். பிழிஞ்சிட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லாமே இந்த மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வச்சுருங்க. நல்லெண்ணெய் சேர்த்தாலும் நல்லது, நல்லாயிருக்கும். நாங்கள் சேர்த்து வச்சுட்டோம் அதே மாதிரி. ஸோ நல்லா 1.5 ஹவர் ஊற வச்சுட்டு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்குங்க. தாளிப்பெல்லாம் எதுவும் இல்லை, அப்படியே எடுத்து போட வேண்டியது தான். போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றோன்னா அப்படியே மூடி வச்சுருங்க. அதுவே அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா உங்களுக்கு குக் ஆகிடும், பாயில் ஆகிடும். நீங்கள் தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க, அந்த டேஸ்ட் மாறிடும். இது ஒரு டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு ஐட்டம். இது ரொம்ப நேரம் உட்காந்துட்டு வதக்கிட்டுலாம் இருக்க தேவையில்லை. அப்படியே மொத்தமாக போட்டோமா மொத்தமாக சோம்பேறி. நம்ம சீக்கிரம் செய்கிறது தான் சோம்பேறிச்சின்னு சொல்கிறோம், தப்பாக எடுத்துக்காதீங்க யாரும். பாருங்கள், நம்ம சிக்கன் ரெடி ஆயிடுச்சு, சோம்பேறி சிக்கன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.